அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஷாஹி துக்குடா. இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் நான் சாஃப்ரான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது இன்னொரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போது பால் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். இதில் நான் சுகர் சேர்க்கலை, ஜஸ்ட்டு கண்டென்ஸ் மில்க் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கண்டென்ஸ் மில்க் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலோட குவான்டிட்டி 1/2 த குவான்டிட்டியாக வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் படுற ஆடெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சாஃப்ரான் சேர்க்குறேன். சாஃப்ரான் சேர்க்குறதால ரொம்ப அழகான ஒரு கலர் கிடைக்கும். ஃப்ளேவரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்க்குறேன். இன்னும் கூட இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரப்டி உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போது சர்க்கரை சேர்க்காத பால்கோவா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே தான் பால்கோவா ரெடி பண்ணேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்வீட்லெஸ் பால்கோவா கூட எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இது பால் பவுடர் யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மைக்ரோவில் வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால்கோவா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் பால்கோவா சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ரப்படி ரெடி ஆயிடுச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இல்லை கார்னர்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே கீயில் ஃப்ரை பண்ணிக்கணுன்னா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே ஆயிலே ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாச்சும் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம பிரெட் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடுமே நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லா பிரெட் பீசஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து டபுள் கா மீட்டா, பிரெட் கா ஹல்வா எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண சுகர் சிரப்பை ஒரு பவுலில் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒன்று ஒன்று அதில் சேர்த்து நல்லா சோக் பண்ணுங்கள். 2 சைடுமே நல்லா சோக் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸும் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரப்படி எடுத்து இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி இல்லைனா யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி அழகாக நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். பார்க்கவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெசர்ட் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை டெசர்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.